வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைடர் நண்டு. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல். ஆமாம், ஸ்பைடர் நண்டுன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஸ்பைடர் மாதிரி இருக்கிறதுனால மட்டுமே தான், வேறு ஒரு ரீசனும் கிடையாது. இந்த மாதிரி நண்டுலாம் நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப டீப் சீயில் பிடிக்க வேண்டியது. நண்டு எல்லாமே டீப் சீயில் தானேப்பா பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் பிடிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்பைடர் நண்டு பார்க்கணுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்டிகள் உள்ள ஆழ்கடல், ரொம்ப ரொம்ப ஆழமான கடலுக்குள்ளே போனால் மட்டுமே தான் இந்த மாதிரி நண்டுலாம் பார்க்க முடியும். சரி, நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கும் காமிக்காமல் போனால் எப்படி அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இதை வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கையில் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. சரி, இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே சதை எதுவும் பெருசாக இருக்காது. அது போக இதோட மேலே இருக்க பாடி லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இந்த முள்ளுனால் ஆன ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. அது ரொம்பவே ரஃப்பாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் பாருங்கள். அதோட பல் எல்லாமே செம ஷார்ப்பாக இருந்துச்சு. கடிச்சா அவள் தான் போல இருக்குது. அது போக கண்ணுக்கு மேலே ஒரு கிரீடம் மாதிரியும் வச்சுருக்கு, கிங் ஆஃப் சீ கிராப்ஸ் போல். அது போக அதோட உடம்பு ஃபுல்லாகவே ஒரு குட்டி குட்டி முள் இருக்க தான் செய்யுது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.